Hello everyone, நான் கலைவாணி, ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து யூஜிசி நெட் ஆஸ்பிரன்ஸ் 30 டேஸ்ல ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக மே 22ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் பேட்டில் 30 டே பேட்டில் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நான் உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு புது சப்ஜெக்டான மேனேஜ்மெண்ட்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். இந்த 30 டேஸை நம்ம டோட்டலா 3 ஃபேஸஸா டிவைட் பண்ணிருக்கோம். இந்த 3 ஃபேஸஸ்ல ஃபர்ஸ்ட் 10 டேஸ் உள்ள சீரிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த 10 டேஸ்ல நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல 10 செட்ஸ் முடிக்கணும். இது மட்டும் தான் நம்ம பிளானா கொடுத்துருக்கோம். அண்ட் இது ரிலேட்டடான செக்லிஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த செக்லிஸ்ட் நீங்க செக் அவுட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜேர்னி நம்ம தொடங்கி 6 டேஸ் ஆயிடுச்சு. So yes, welcome to day 6 of our 30 day UGC NET battle. And today is all about revision and reality. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேப்பர்ஸ் கிட்ட பை திஸ் டைம் முடிச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா 6 நாள் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர், ஸோ 6 பேப்பர், ஸோ ஆல்மோஸ்ட் 600 கொஸ்டின்ஸ் கிட்ட முடிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு லைட்டா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்தா மறக்கிற மாதிரி தோணும். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ரிவிஷன் இஸ் டெஃபினெட்லி நீடட். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா டெய்லி பேசிஸ்ல 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கப்ப திரும்ப ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸை பாக்குறதுக்கு ஃபுல் லென்த்தா பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 2024 ரீநெட் எக்ஸாம் எடுத்துக்கலாம். இதுல ரேண்டமா ஏதாவது ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியுதான்னு பாருங்க. இதே மாதிரி ரேண்டமா ஒரு 10 or 15 கொஸ்டின்ஸ் பர் பேப்பர் நீங்க செக் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம், பட் எவ்வளவு நாளைக்கு அது நம்மளுக்கு நினைவுக்கு இருக்கு. இல்ல ஒரு சில டாபிக்ஸ் ஜெனரலாவே ஒரு சில கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப எஸ்பெஷலி சீக்வன்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் செகண்ட் வருமா தேர்ட் வருமான்ற கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ரிவிஷன் அப்ப எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் கஷ்டமா இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டுமாவது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு நம்மளால வந்து போக முடியும். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மை ப்ராக்ரஸ் இஸ் கன்சர்ன் டோட்டலா 5 பேப்பர் முடிஞ்சிருக்கு. பிளஸ் 6th பேப்பர், தட் இஸ் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பேப்பர்ல டோட்டலா 40 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 60 மோர் டு கோ. ஸோ டோட்டலா பாக்குறப்ப 540 கொஸ்டின்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஸோ இந்த 540 கொஸ்டின்ஸ் ஈவன் ஐ ஆல்சோ ஹேவ் டு ஒரு லிஸ்ட் வந்து பார்க்க தான் வேணும், ஒரு ரிவிஷன் வந்து பார்க்க தான் வேணும். And tomorrow morning I have a class. I have a 2-hour class tomorrow morning 5 o'clock. But still 60 questions இருக்கு, பண்ணி தான் ஆகணும். Commitment is more important than comfort இல்லையா? ஸோ டிசிப்ளின் அப்படின்றது நம்மளுக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்சதை செய்யறது கிடையாது, பிடிக்காத நேரத்திலையும் வேணுன்ற விஷயத்த வந்து கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஸோ சின்ஸ் ஐ ஹவ் கிவன் அ கமிட்மெண்ட் டு மை செல்ஃப் அண்ட் டு யூ ஆல், ஐ ஹாவ் டு கீப் அப் வித் இட். ஸ்மார்ட்டா ரிவிஷன் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ரிசல்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ரிவிஷன் அப்படின்றது நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி மொத்தமா எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து பார்க்கணுன்றது ரிவிஷன் கிடையாது. ரேண்டமா ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து பார்த்து ஓகே ஓரளவுக்கு நினைவு இருக்கு அப்படின்னா கூட குட் டு கோ தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 months முன்னாடி படிச்சு திரும்ப 3 monthsல ஒரு ரிவிஷன், 6 monthsல ஒரு ரிவிஷன் அப்படிலாம் பண்ணல. லாஸ்ட் 30 days தான் படிக்கவே செய்யறோம். ஸோ முன்னாடி அது மறக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்துருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க என்ன இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு சப்போஸ் டு டூ December 22 எக்ஸாம். ஆக்சுவலா ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. December 2022ல எக்ஸாமே நடக்கலையே மேம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா December 2022ஓட செஷன் அது. பட் எக்ஸாம் நடந்தது March 2023ல நடந்துச்சு. ஸோ 2023 பொறுத்த வரைக்கும் 3 டைம் எக்ஸாம் நடந்துச்சு. மார்ச்ல ஒரு தடவை எக்ஸாம் நடந்தது, ஜூன்ல ஒரு தடவை எக்ஸாம் நடந்தது, அகைன் டிசம்பர்ல ஒரு தடவை எக்ஸாம் நடந்துச்சு. பட் மார்ச்ல நடந்த எக்ஸாம் வந்து December 2022ஓட எக்ஸாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 100 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நீங்க படிக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், நீங்க படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஸ்டார் போட்டு வைங்க மறக்காம. சோ தட் அட் தி எண்ட் உங்களுக்கு பெருசா டைம் கிடைக்கல ரிவிஷனுக்குனாலும் இதை மட்டுமாவது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களால வந்து போக முடியும். சோ எஸ், மறக்காம எவ்வளவு முடிச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்தனை பேப்பர்ஸ் ஒரு எத்தனை கொஸ்டின்ஸ், இன்னைக்கு செஷன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. Day done, day 6, I hope it will be done with some very good effort and energy. நாளைக்கு day 7, ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆக போகுது இந்த ப்ராசஸ் வந்து தொடங்கி. ஸோ ஒரு நியூ டாபிக்கோட நியூ ஃபயரோட நான் உங்களை மீட் பண்றேன். So yes, that's all for the day. See you tomorrow, same time, same war, because we are not aiming for perfection. We are aiming for possibility and we will reach it all together. All the best.